அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபீல் மை ஸ்டோரி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுந்தரியின் குடும்பம் கணவர் ராஜாவின் திடீர் மாரடைப்பால் ஒரே நாளில் சரிந்தது. மனைவி சுந்தரி, பிள்ளைகள் ஆதித்யா பொறியியல் இறுதி ஆண்டு, விவேக் 12ஆம் வகுப்பு ஆகியோரின் கண்களில் பயமும் துயரமும் உறைய வீட்டில் இருந்த சிரிப்பொலி முழுவதும் மௌனத்தின் பிடியில் சிக்கியது. ராஜா இருந்தவரை குடும்பம் ஒருபோதும் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை. அவருடைய மாதச் சம்பளம் குழந்தைகளின் எதிர்கால கனவுகளுக்கான விதைகளை தூவி இருந்தது. இப்போது இன்சூரன்ஸ் பணம் தற்காலிகமாக ஆறுதல் அளித்தாலும் அதுவும் தீர்ந்துவிடும் என்ற பயம் சுந்தரியை அழுத்தியது. ஆதித்யா தன் அப்பா விட்டு சென்ற வெற்றிடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சி வேகத்தில் இருந்தான். ஆனால் அந்த பொறுப்பின் பாரம் அவனை உடனடியாக முதிர்ச்சி கொள்ளச் செய்தது. அவனது இறுதி ஆண்டு ப்ராஜெக்டில் முழு கவனம் செலுத்த முடியாமல் எதிர்காலம் பற்றிய குழப்பத்தில் இருந்தான். அப்பா இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன். நான் சீக்கிரமே வேலைக்கு போய் அம்மாவை கஷ்டப்பட விட மாட்டேன் என ஆதித்யாவின் மனம் கூறியது. ஆனால் சுந்தரியின் அமைதியான முகம் என்னால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் என்று சொன்னாலும் அவள் கண்களில் இருந்த சோகம் அவனது நம்பிக்கையை உலுக்கிக் கொண்டே இருந்தது. சுந்தரி தன்னால் முடிந்தவரை ராஜாவின் சேமிப்பை பாதுகாத்தார். ஆனால் ஆதித்யாவின் இறுதி ஆண்டு கல்வி கட்டணம், விவேக்கின் தனியார் பள்ளி செலவு என எதிர்பாராத சுமைகள் குவிய ஆரம்பித்தன. ஒரு நாள் ராஜாவின் நண்பர் ஒருவர் வீட்டிற்கு வந்தபோது, இப்போதைக்கு கொஞ்சம் நாள் கஷ்டமாத்தான் இருக்கும் சுந்தரி, ஆனால் சில மாதங்கள் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாகிவிடும். நீ எதுக்குமே ஆசைப்பட மாட்ட, வீட்டை பார்த்துக்கோ என்று அறிவுரை கூறிவிட்டு சென்றார். ஆனால் சுந்தரியின் வயிற்றில் நெருப்பு எரிவது போல் எரிந்தது. தன் பிள்ளைகளின் கல்வி கனவுகள் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக அவர் தன் தோழி சரோஜாவின் பரிந்துரையின் பேரில் ஒரு பெரிய துணிக்கடையில் தினமும் 10 மணி நேர விற்பனை பணியாளராக சேர்ந்தார். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த முதல் நாள் அவரது கால்களில் ஏற்பட்ட வலியை கண்ட விவேக் பதறிப்போனான். அம்மா, கால் ஏன் இவ்வளவு வீங்கி இருக்கு? நீ எதுக்கு இந்த மாதிரி வேலைக்கு போகணும்? நம்ம இருக்கிறத வச்சு வாழலாமா என்று கண் கலங்கினான். ஆனால் சுந்தரியோ, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கண்ணா என வலியை கடந்து சிரித்தார். உங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு சின்ன கஷ்டம்தான். நீ போய் படி, இதெல்லாம் அப்புறம் சரியாகிடும் என்று சொல்லி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். சுந்தரி காலையில் சமையலை முடித்துவிட்டு விரைவாக வேலைக்கு கிளம்பி விடுவார். இரவு வீட்டிற்கு திரும்பி வரும்போது களைப்பால் சோர்ந்து விடுவார். அவரது உடல்நிலை மெல்ல மெல்ல குன்றியது. ஆனால் அவர் அதை மறைப்பதில் கில்லாடியானார். ஆதித்யாவின் பார்வையில் அம்மா வேலைக்கு போவது குடும்பத்தின் இமேஜை பாதிப்பதாக தோன்றியது. அவன் தன் நண்பர்களிடம் அம்மா ஒரு ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க என்று சொல்ல கூச்சப்பட்டான். அவனுக்கு தன் அம்மாவின் தியாகம் கண்ணுக்கு தெரியவில்லை. தன் மீது அம்மாவுக்கு போதுமான கவனம் இல்லை என்ற மனக்குறைதான் பெரிதாக தெரிந்தது. அவன் ப்ராஜெக்டுக்கு பணம் கேட்கும் போதெல்லாம் சுந்தரி மிகவும் யோசித்து தயங்கி தயங்கி பணம் கொடுப்பார். இது ஆதித்யாவின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது. ஒரு நாள் இரவு ஆதித்யா சுந்தரியிடம் சென்று, அம்மா, எனக்கு இந்த செமஸ்டர் ப்ராஜெக்டுக்கு ரூபாய் 5000 வேணும், கடைசி நாள் நெருங்குது என்றான். அதனால் சுந்தரி கையில் இருந்த 3000 ரூபாயை கொடுத்துவிட்டு, இப்போதைக்கு இதை வச்சு சமாளியாதி, இன்னும் கொஞ்ச நாளில் மீதி தொகையை தர்றேன், கடையில் கமிஷன் இந்த மாதம் கம்மியாக வந்திருக்கு என்றார். ஆதித்யா பணத்தை வாங்கி கீழே வீசிவிட்டு, கமிஷன் கம்மியாக வந்தால் என்ன, நீ எதுக்கு வேலைக்கு போகிற, ஏன் படிப்புக்காக இல்லையா? நீ பணத்தை எல்லாம் யாருக்காக சேமிக்கிறன்னு எனக்கு தெரியும். அப்பா இல்லை, இப்போ நீயும் என்னை கண்டுகொள்ள மாட்டேங்கிற, என் எதிர்காலம் உன் கண்ணுக்கு சின்னதாக தெரியுதா என்றான். சுந்தரி அவனின் வார்த்தைகளால் ஏற்பட்ட வலியை முகத்தில் காட்டாமல் அமைதியாக கீழே கிடந்த பணத்தை எடுத்து மீண்டும் அவனிடம் கொடுத்தார். மேலும் சுந்தரி, உன் படிப்பை நிறுத்திட மாட்டேன் ஆதி, இது உன் கனவு, பொறுமையா இரு என்றார். ஆதித்யாவின் மனதில் சுந்தரியை பற்றி தவறான எண்ணங்கள் உருவாக ஆரம்பித்தன. அம்மா ஏதோ ஒரு மறைமுக முதலீட்டுக்காகவோ அல்லது தன்னுடைய தேவைகளுக்காகவோ பணத்தை சேமிக்கிறார் என்ற தவறான முடிவுக்கு வந்தான். அவனது ஒவ்வொரு கோபமான வார்த்தையும் சுந்தரியின் இதயத்தில் ஒரு ஊசியாக குத்தியது.
விவேக் அண்ணனைப் போல் கோபப்படவில்லை. அம்மாவின் மெலிந்த தோற்றத்தையும் அவள் தினமும் ஒரு மாத்திரையை எடுத்துக் கொள்வதையும் அவன் கவனித்தான். ஒருமுறை இரவு 10 மணிக்கு விவேக் சமையலறைக்கு சென்றபோது சுந்தரி சமையலறை தரையில் சாய்ந்து கண்களை மூடி உட்கார்ந்திருந்தார். அவர் முனகிக் கொண்டிருப்பதை பார்த்த விவேக் மெதுவாக அவர் கால்களை தடவி கொடுத்தான். விவேக் சுந்தரியின் கால்களை அமுக்கி விட்டுக்கொண்டே, அம்மா உனக்கு ரொம்ப வலிக்குதா? இந்த வேலையை விட்டுடுமா, நான் டியூசன் எடுக்கிறேன் என்றான். ஆனால் சுந்தரியோ, வேண்டாங்கண்ணா, நீ நல்லா படிக்கணும். அண்ணா சீக்கிரமே நல்ல வேலைக்கு போயிடுவான். அப்புறம் நான் ஓய்வெடுப்பேன். நீ போய் தூங்கு என்றார். விவேக் தான் சேமித்த 500 ரூபாயை தன் தாயின் கைக்குள் திணித்தான். இதை வச்சு உனக்கு மாத்திரை வாங்கிக்கோமா என்றான். அந்த 500 ரூபாய் சுந்தரிக்கு மகனின் எல்லையற்ற அன்பாக தெரிந்தது. அவள் கண்கள் குளமானது. ஒரு நாள் ஆதித்யா கல்லூரியிலிருந்து வந்தபோது சுந்தரி தன் அறை சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்புவதை பார்த்தான். அப்போது அவரது மேசை மீது கிடந்த பூட்டப்படாத ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை கண்டான். அது சுந்தரியின் அன்றாட குறிப்புகள் அடங்கிய வீட்டுக்கணக்கு புத்தகம் என்று நினைத்து எடுத்து பார்த்தான். அதில் சுந்தரி சில கவிதைகளும் தன் கணவருக்கான கடிதங்களும் எழுதியிருந்தார். அதில் இரவு 11 மணி. இன்று கடையில் 8 மணி நேரம் நின்றேன். கால்கள் எரியும் நெருப்பாய் உள்ளன. இரும்புச்சத்து மாத்திரையை சாப்பிட்டேன். ஆதித்யா என்னுடன் கோபமாக பேசினான். பணத்தை யாருக்காக சேமிக்கிறாய் என்று கேட்டான். அவன் தெரிந்து கொள்ள வேண்டாம். நான் சேமிக்கும் பணம் அவனது ப்ராஜெக்டுக்கு திடீரென தேவைப்படும் போது உதவும். நான் கஷ்டப்பட்டால் பரவாயில்லை. அவன் கனவு கருகிவிடக் கூடாது. ராஜா, நீ மட்டும் இருந்திருந்தால். அதை படிக்க படிக்க ஆதித்யாவின் கைகள் நடுங்கின. அவன் படித்த ஒவ்வொரு வரியும் அவன் தன் தாயை பற்றி நினைத்த ஒவ்வொரு தவறான எண்ணத்திற்கும் சாட்டையடி கொடுத்தது போல் இருந்தது. அம்மாவுக்காக சேமித்த பணத்தை அவன் வீணான செலவுகளுக்காக கேட்டதையும் அவள் கமிஷன் கம்மியானதை சொன்னபோது அவன் அவளை அவமானப்படுத்தியதையும் நினைத்து துடித்தான். அன்றைய தினம் ஆதித்யாவின் மனதில் குற்ற உணர்வுடன் உழன்றபோது விவேக் பதற்றத்துடன் ஓடி வந்தான். அண்ணா, அம்மா வேலை செய்கிற கடையில் இருந்து ஃபோன் வந்துச்சு. அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க என்றான் பதட்டத்தோடு. இருவரும் மருத்துவமனைக்கு விரைந்து ஓடினர். அவசர சிகிச்சை பிரிவில் சுந்தரி படுத்திருந்தார். ஆதித்யா கதறி அழுதான். அவன் அருகில் நின்ற டாக்டர் பொறுமையாக பேசினார். இவங்களுக்கு 1 மாசமா உடல்நிலை சரியில்லை. இரத்த சோகை ரொம்ப அதிகமாக இருக்கு. இவங்க சத்து மாத்திரைக்காக கடைக்கு போன போதுதான் மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க. முக்கியமாக மன அழுத்தமும் அதிகமாக இருந்திருக்கு என்றார் டாக்டர். சுந்தரி வேலை பார்த்த கடையின் உரிமையாளர் வந்து ஆதித்யாவிடம் ஒரு கவரை கொடுத்தார். தம்பி, உங்கள் அம்மா ரொம்ப நேர்மையானவங்க. இங்கே வாங்கின முதல் மாத சம்பளத்தில் இருந்து உங்கள் ப்ராஜெக்ட் ஃபீஸுக்காக இந்த பணத்தை சேர்த்து வச்சுருந்தாங்க. நேற்று காலையில் கூட கடைசி நாள் எப்படியாவது இந்த பணத்தை ஆதியோட வங்கி கணக்கில் போட்டுடணும்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு வந்தாங்க. அந்த கவரில் இருந்த பணம் ஆதித்யா கோபமாக வீசிய அதே ரூபாய் 5000க்கான பணம். தன் தாயின் தியாகத்தின் மொத்த விலை. ஆதித்யா சுந்தரியின் படுக்கையின் அருகே முழங்காலிட்டு அவள் கையை பிடித்து கொண்டான். அவனது கண்ணீர் துளிகள் சுந்தரியின் கைகளில் விழுந்தன. ஆதித்யா குரல் உடைந்து, அம்மா, என்னை மன்னிச்சிடு. நான் எவ்வளவு பெரிய முட்டாள். உன் வழியை புரிந்து கொள்ளாத பாவி நான். நீ எனக்காக பட்ட ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் உன்னை தப்பாக பேசினதையும் நினச்சி என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை. என்னோட கனவு உன்னோட உயிருக்கு மேலே இல்லைம்மா. நீ சீக்கிரம் எந்திரிச்சு வா என மனம் வருந்தி அழுது கொண்டிருந்தான். சுந்தரி மெதுவாக கண்களை திறந்தார். மகனின் முகத்தில் இருந்த உண்மையின் வழியை பார்த்தார். சுந்தரி பலவீனமான குரலில், அழாதடா, நீ நல்லா இருந்தா போதுண்டா கண்ணா, நான் கஷ்டப்படலை, இது என் கடமை என்றார். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கண்ணீருடன் அணைத்து கொண்டனர். ஒரு தாய் தன் மகனுக்கு அளித்த மன்னிப்பு அவனது மொத்த அகங்காரத்தையும் போக்கியது. சுந்தரி குணமடைந்து வீட்டிற்கு வந்தார். ஆதித்யா இனி வேலைக்கு போகக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறினான். அவன் உடனடியாக பகுதி நேர வேலைக்கு சேர்ந்து தன் படிப்பை தொடர்ந்தான். விவேக் சமையல் மற்றும் வீட்டு வேலைகளில் உதவ கற்றுக்கொண்டான். முன்பு கோபத்தால் நிரம்பியிருந்த ஆதித்யாவின் வார்த்தைகள் இப்போது அன்பிலும் பாசத்திலும் நிறைந்திருந்தன. மாலையில் சுந்தரி ஓய்வெடுக்கும் போது இருவரும் அவர் கால்களை பிடித்து விடுவார்கள்.
அந்த வீட்டில் ராஜாவின் இழப்பால் ஏற்பட்ட துயரத்தின் நிழல் முழுவதுமாக மறையவில்லை என்றாலும் சுந்தரியின் மௌனம் தியாகத்தால் மகன்கள் பெற்ற ஞானம் அந்த வீட்டின் அஸ்திவாரத்தை முன்பை விட பலமான அன்பால் கட்டி எழுப்பியது. அம்மா வேலைக்கு போவதில்லை, மகன்கள் வேலைக்கு போகிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக புரிந்து கொண்டு வாழ்கிறார்கள். அந்த அமைதியான வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தாயின் மௌன சுமை அன்பின் மொழியாக ஒலித்தது. சுந்தரி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய போது வீடு முன்பிருந்ததை விட மிக அமைதியாகவும் அதே சமயம் அதிக அன்பின் வெளிப்பாடாகவும் இருந்தது. ஆதித்யா இறுதி ஆண்டு மாணவன். கல்லூரிக்கு செல்வதை தவிர மற்ற நேரங்களில் அருகில் உள்ள ஒரு சிறிய கணினி சேவை மையத்தில் பகுதி நேர வேலைக்கு சேர்ந்தான். விவேக் 12ஆம் வகுப்பு. தன் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதுடன் வீட்டு வேலைகளை முழுமையாக பொறுப்பேற்றான். சுந்தரி ஓய்வெடுக்கும் போது அவளுக்கு பல ரசங்கள் கொடுப்பதும் அவர் தலையை வருடி கொடுப்பதும் ஆதித்யாவின் அன்றாட பழக்கமாக மாறியது. அவனது ஒவ்வொரு செயலிலும் கடந்த காலத்தில் தாயை வருத்தியதற்கான குற்ற உணர்வு வெளிப்பட்டது. ஒரு நாள் மாலை சுந்தரி, ஆதி, நீ வேலைக்கு போகிறது எனக்கு சந்தோஷமா இல்லடா. உன் படிப்பை இது பாதிக்கக்கூடாது. நீ ஃபுல் டைம் படிக்கணும் என்றார். ஆதித்யா அம்மாவின் கையை பிடித்து கொண்டு, இல்லம்மா, இது வேலை இல்லை, இது உனக்காக நான் செய்கிற ஈடுபாடு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்தான். நீ இத்தனை வருஷம் எங்களுக்காக எவ்வளோ மணி நேரம் நின்று வேலை செஞ்சுருப்ப. இந்த கஷ்டம் என் படிப்புக்கு பலத்தை கொடுக்குமே தவிர பலவீனப்படுத்தாது. ப்ளீஸ், நீ கவலைப்படாமல் நல்லா ரெஸ்ட் எடு என்றான். ஆதித்யாவின் வார்த்தைகளில் இருந்த முதிர்ச்சி சுந்தரிக்கு ஆச்சரியத்தையும் மன நிம்மதியையும் அளித்தது. மகன்கள் இருவரும் தங்கள் தாயை இப்போது ஒரு குழந்தையைப் போல் பராமரிக்க ஆரம்பித்திருந்தனர். சுந்தரிக்கு இரத்த சோகை மட்டுமின்றி ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்பட்ட சிறுநீரக பாதிப்புகளும் லேசாக ஆரம்பித்துள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்திருந்தனர். மாதம் மருத்துவ பரிசோதனைகள், மருந்துகளுக்கான செலவு என குடும்பத்தின் நிதிச்சுமை இப்போது இரட்டிப்பானது. ஆதித்யா சம்பாதித்த சிறிய தொகையும் ராஜாவின் சேமிப்பின் மிச்சமும் விரைவிலேயே தீர்ந்துவிடும் நிலை வந்தது. இது ஆதித்யாவை மீண்டும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கியது. தான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதெல்லாம் அம்மாவின் ஆரோக்கிய செலவுகளுக்கே போய்விடுவதை நினைத்து அவன் வருந்தினான். ஆதித்யாவின் உள்மனம், நான் அப்பா மாதிரி சீக்கிரம் பெரிய ஆளாகி அம்மாவை கஷ்டப்பட விடாமல் பார்த்துக்க நினச்சேன். ஆனால் இப்போ அம்மாவுடைய சிகிச்சைக்கு கூட என்னால் முழுமையாக பணம் கொடுக்க முடியலையே என வருந்தியது. அவன் கோபத்தை அடக்கி கொண்டான். ஏனென்றால் கோபம் முன்பு போல் அம்மாவின் மீது திரும்பாது, அது சூழ்நிலை மீது திரும்பியது. ஆதித்யாவின் இறுதி ஆண்டும் முடிந்தது. அவனது இன்டர்வியூக்கள் ஆரம்பமாகின. அவனது துறை சார்ந்த பெரிய நிறுவனம் ஒன்றில் பெங்களூரில் அவனுக்கு நல்ல சம்பளத்தில் பணி வாய்ப்பு வந்தது. இது அவனது நீண்ட நாள் கனவு. ஆனால் அதே நேரத்தில் சுந்தரிக்கு அடுத்த கட்ட சிகிச்சைக்கு உடனடியாக ஒரு பெரிய தொகை தேவைப்பட்டது. பெங்களூரில் வேலை வாய்ப்பு பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சம்பளம் அதிகம். இது ஆதித்யாவின் கனவு. ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். தற்போதைய நிலையில் சுந்தரியின் உடல்நிலை சீரற்று உள்ளது. பெரிய தொகை தேவை. வீட்டை பார்த்து கொள்ள ஆள் தேவை. ஆதித்யா கடுமையான மன போராட்டத்திற்கு ஆளானான். கனவு ஒரு பக்கம் இழுக்க, தாயின் உயிர் ஒரு பக்கம் கண்ணீருடன் நின்றது. விவேக், அண்ணா, நீ தைரியமா போ, நான் இங்கே அம்மாவை நல்லா பார்த்துப்பேன், என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் என்றான். ஆனாலும் ஆதித்யாவுக்கு திருப்தி இல்லை. ஆதித்யா ஒரு முடிவெடுத்தான். பெங்களூரில் கிடைத்த அந்த கனவு வேலையை அவன் வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். அதற்கு பதிலாக அம்மாவின் மருத்துவமனை அருகில் இருந்த சம்பளம் குறைவான ஆனால் அலுவலக நேரம் குறைவான ஒரு சிறிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான். ஆதித்யா தன் நண்பனிடம், இப்போ என் கனவு அம்மாவோட ஆரோக்கியம்தான் மச்சான். அந்த பணம் இந்த ஊரில் சம்பாதிச்சா போதும். அவங்க இங்கே என் கண்ணு முன்னாடி நிம்மதியாக இருந்தால் போதும். நான் இங்கே இருந்தால் தான் அவங்க சீக்கிரம் குணமடைவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றான். இந்த தியாகத்தை சுந்தரியிடம் ஆதித்யா சொல்லவில்லை. பெங்களூர் வாய்ப்பை அவன் விட்டுவிட்டான் என்று மட்டுமே சொன்னான். இது சுந்தரிக்கு சிறிது வருத்தத்தை அளித்தது. டேய் ஆதி, உனக்காகத்தாண்டா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்.
நீ ஆசைப்பட்ட வேலையை இப்படி பாழாக்க கூடாது என்றார். அதற்கு ஆதித்யா, அம்மா இது பாழாக்கலம்மா, இது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று பேசி சமாளித்தான். ஆதித்யாவின் சம்பளம் அம்மாவின் மருத்துவ செலவுகளுக்கு போதுமானதாக இல்லை. இதை கண்ட விவேக் தன் 12ஆம் வகுப்பு தேர்வை முடித்ததும் அண்ணனுக்கு தெரியாமல் அருகில் உள்ள உணவகம் ஒன்றில் இரவு நேர பணிக்கு சேர்ந்தான். அவன் காலை முழுவதும் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்காக படித்துவிட்டு மாலையில் உணவகத்தில் வேலைக்கு சென்று வந்தான். ஒரு நாள் இரவு பணி முடிந்து விவேக் களைப்புடன் வீடு திரும்பிய போது ஆதித்யா இதை பார்த்து விட்டான். ஆதித்யா தன் தம்பியை பார்த்து, விவேக், இது என்ன? நீ ஏன் இதெல்லாம் பண்ற? உன் படிப்பு என்ன ஆகுறது? நீ என் பொறுப்பை ஏற்றுக்காத. நீ நல்லா படித்து உன் கனவை நிறைவேற்றணும்னு அம்மா விரும்பினாங்க. விவேக் மெதுவாக, உன் கனவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு என் கனவும் முக்கியம். என் கனவு அம்மா ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா சண்டை போடணும். நீ வேலைக்கு போனால் நான் ஏன் போகக்கூடாது? நான் காலையில் படிக்கிறேன் அண்ணா. நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மாவை காப்பாற்றுவோம் என்றான். அந்த அண்ணன் தம்பிக்கு இடையேயான உறவில் இருந்த பழைய ஈகோவும் மோதலும் கரைந்து ஆழமான பிணைப்பு உண்டானது. ஓராண்டு கழிந்தது. சுந்தரியின் உடல்நிலை கணிசமாக முன்னேறியது. மருத்துவர்கள் அவர் இப்போது ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று உறுதிப்படுத்தினர். ஒரு நாள் சுந்தரி தனது அறையை சுத்தம் செய்தபோது ஆதித்யாவின் பழைய லேப்டாப்பில் இருந்த ஒரு கோப்பை கண்டார். அது அவனது பெங்களூர் வேலைவாய்ப்புக்கான நிராகரிப்பு கடிதம். அவன் ஏன் அந்த வாய்ப்பை மறுத்தான் என்பதற்கான காரணத்தையும் அதில் ஒரு சிறிய குறிப்பில் எழுதி வைத்திருந்தான். பெங்களூர் கனவு நான் நினைத்ததை விட மிகச் சிறியது. என் அம்மாவுடைய ஒரு சிறு புன்னகை பல லட்சம் சம்பளத்தை விட பெரியது. நான் இங்கிருந்து சம்பாதிப்பேன். ஆனால் இந்த தியாகம் ஒரு நாளும் வீண் போகாது. அம்மா, நீ என் அருகில் ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்ததில் இருந்து சுந்தரிக்கு வார்த்தைகளே வரவில்லை. அவளது கண்களில் மீண்டும் கண்ணீர் சுரந்தது. ஆனால் இந்த முறை அது வேதனையால் அல்ல, அது பேரன்பின் கண்ணீர். அவள் தன்னை முழுவதுமாக தியாகம் செய்து பிள்ளைகளை வளர்த்தாள். இப்போது அதே பிள்ளைகள் தங்கள் கனவுகளை தியாகம் செய்து அவளை மீட்டு எடுத்திருக்கிறார்கள். சுந்தரி சென்று வேலை முடிந்து தூங்கிக் கொண்டிருந்த ஆதித்யாவின் தலையை வருடினார். அவனது முகத்தில் எந்த களைப்பும் இல்லை. அங்கே இருந்ததோ ஒரு கடமை உணர்வும் நிம்மதியும் தான். தாயின் மௌன சுமை இப்போது பிள்ளைகளின் அன்பான அரவணைப்பால் வாழ்க்கையின் பேரன்பு பரிசாக மாறிவிட்டது. கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.